வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் புத்திசாலித்தனம், கவனக்குறைவு இல்லாத சிந்தனை, ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் மனிதர்களாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறார்கள். இவர்களின் மனம் எப்போதும் எதையாவது ஆராய்ந்து பார்க்கும் தன்மையுடன் இருக்கும். மற்றவர்கள் கவனிக்காமல் விடும் சிறிய விஷயங்களையும் கூட இவர்கள் கவனித்து அதை சரி செய்ய முயற்சிப்பார்கள். வாழ்க்கையில் ஒழுங்கு, நேர்மை, சுத்தம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். ஒரு வேலை செய்தால் அதை முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற உறுதி இவர்களிடம் இருக்கும். அதனால் பல சமயங்களில் மற்றவர்கள் இவர்களை மிகவும் நம்பகமானவர்களாக பார்க்கிறார்கள். கன்னிராசிக்காரர்கள் பேசும் போது அமைதியாகவும் தெளிவாகவும் பேசுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கூர்மையான அறிவு மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். எதையும் உடனே நம்பாமல் அதை ஆராய்ந்து பார்த்த பிறகே முடிவு செய்வார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்க முடிகிறது. மற்றவர்களுக்கு தெரியாத சிக்கலான விஷயங்களையும் இவர்கள் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக புத்தகங்கள், அறிவியல், கணக்கு பணிகள், திட்டமிடல் போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களின் சிந்தனை மிகவும் ஒழுங்காக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக ஆராய்ந்து அதன் தீர்வை கண்டுபிடிப்பார்கள். இதனால் பல இடங்களில் இவர்கள் ஆலோசனை கூறும் மனிதர்களாக மதிக்கப்படுகிறார்கள். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஒரு வேலைக்கு பொறுப்பு எடுத்தால் அதை முழுமையாக செய்வார்கள். வேலை சிறியதா பெரியதா என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் செய்யும் வேலை சரியாக இருக்கிறதா என்பதையே முக்கியமாக நினைப்பார்கள். பல சமயங்களில் இவர்கள் மிகவும் கடினமாக உழைப்பதால் மற்றவர்கள் அவர்களை பார்த்து வியந்து போகும் நிலையும் உருவாகும். பணியில் ஒழுங்கு, நேரம் காக்கும் பழக்கம், திட்டமிட்ட செயல்பாடு ஆகியவை இவர்களின் பெரிய பலமாக இருக்கும். அதனால் வேலை இடங்களில் இவர்களுக்கு மேலாளர்கள் மிகவும் நம்பிக்கை வைப்பார்கள். மனநிலை மற்றும் உணர்ச்சி. கன்னிராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் விரைவாக நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிய பிறகு அந்த நம்பிக்கை மிகுந்த அன்போடு பாதுகாப்பார்கள். குடும்பம், நண்பர்கள், உறவுகள் ஆகியவற்றை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். சில சமயங்களில் அதிகமாக சிந்திப்பது இவர்களின் பழக்கமாக இருக்கலாம். அதனால் சிறிய விஷயங்களை மனதில் வைத்து கவலைப்படுவார்கள். ஆனால் அந்த சிந்தனை அவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல முடிவுகளை எடுக்க உதவுகிறது. கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் நேசிக்கும் மனிதர்களாக இருப்பார்கள். பெற்றோர், சகோதரர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் அன்பு காட்டுவார்கள். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்தால் அதை தீர்க்க முயற்சிப்பார்கள். அவர்கள் அன்பை வெளிப்படையாக சொல்லாமல் செயலில் காட்டுவார்கள். அதனால் சில சமயங்களில் அவர்களின் அன்பு மற்றவர்களுக்கு உடனே தெரியாமல் போகலாம். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். திருமண வாழ்க்கையிலும் அவர்கள் பொறுப்புடனுடன் நடந்து கொள்வார்கள். கன்னிராசிக்காரர்களின் பெரிய பலம் அவர்களின் புத்திசாலித்தனம், ஒழுங்கு மற்றும் உழைப்பு. அவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்வதால் பல வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் அதிகமாக சிந்திப்பது மற்றும் மிகுந்த கவனமாக இருப்பது அவர்களுக்கு சிறிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களின் தவறுகளை எளிதாக கவனித்து விடுவதால் சில நேரங்களில் அவர்கள் விமர்சனமாக பேசும் பழக்கமும் இருக்கும். இருந்தாலும் அவர்கள் மனம் நல்லதாய் இருப்பதால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் வேகமாக முடிவெடுக்காமல் சிந்தித்து செயல்படுவார்கள். அதனால் அவர்களின் வெற்றி நீண்ட காலம் நிலைத்திருக்க வாய்ப்புகள் அதிகம். கல்வி, கணக்கியல், மருத்துவம், நிர்வாகம், ஆய்வு போன்ற துறைகளில் அவர்கள் மிகவும் சிறந்து விளங்க முடியும். அதே போலதான் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே அனைவருடனும் உடனே கலந்துவிடும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒருவரை நன்றாக கவனித்து பார்த்த பிறகே நண்பராக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒருவரை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நட்பை மிகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் பாதுகாப்பார்கள். இவர்களிடம் போலித்தனம் என்ற குணம் மிக குறைவாக இருக்கும். நண்பர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். சில சமயங்களில் நண்பர்களுக்கு வழிகாட்டியாகவே இருப்பார்கள். அவர்களின் வார்த்தைகள் அமைதியானவை, ஆனால் அதில் இருக்கும் அறிவு மற்றும் அனுபவம் மற்றவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் காதல் மிகவும் ஆழமானதும் உண்மையானதும் ஆகும். அவர்கள் காதலை ஒரு பொழுதுபோக்காக பார்க்க மாட்டார்கள். ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த உறவை மிகவும் பொறுப்புடனும் காப்பாற்ற முயற்சிப்பார்கள். வெளிப்படையாக காதலை வெளிக்காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகுந்த அன்பை வைத்திருப்பார்கள். காதல் உறவில் நம்பிக்கை, நேர்மை மற்றும் மரியாதை ஆகியவற்றை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். மேலும் ஒருவரிடம் மனம் திறந்துவிட்டால் அந்த நபரை வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவராக நினைப்பார்கள். கன்னி ராசிக்காரர்கள்
கன்னிராசிக்காரர்கள் பணத்தை மிகவும் திட்டமிட்டு பயன்படுத்தும் குணம் கொண்டவர்கள். தேவையற்ற செலவுகளை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கையில் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். அதனால் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் சிக்கனமாக இருப்பார்கள். ஆனால் அது அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் தான் இருக்கும். இந்த குணம் காரணமாக வாழ்க்கையில் அவர்கள் நிதி நிலைமையை மெதுவாக உறுதியாக உருவாக்கி கொள்வார்கள். கன்னிராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது மிகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக துல்லியமாக செய்வார்கள். கணக்கு பணி, மருத்துவம், ஆசிரியர் பணி, நிர்வாகம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேற முடியும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அவர்கள் சிறிய தவறுகளையும் கவனித்து சரி செய்யும் திறன் கொண்டவர்கள் என்பதால் வேலை இடங்களில் அவர்களை மிகவும் மதிப்பார்கள். பல இடங்களில் அவர்கள் அமைதியாக வேலை செய்தாலும் அவர்கள் செய்த உழைப்பின் மதிப்பு பின்னர் அனைவருக்கும் தெரியும். கன்னிராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதன் எதற்காக வாழ்கிறான் போன்ற கேள்விகள் இவர்களின் மனதில் எழும். அதனால் அவர்கள் தியானம், பிரார்த்தனை அல்லது ஆன்மீக நூல்கள் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த ஆன்மீக சிந்தனை அவர்களுக்கு மன அமைதிகளையும் வாழ்க்கையில் தெளிவுகளையும் தரும். பல சமயங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டும் மனிதர்களாக மாறுவார்கள். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சற்று மெதுவாக முன்னேறுவது போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் காட்டும் உழைப்பு மற்றும் பொறுமை காரணமாக காலப்போக்கில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் திடீரென வாழும் வாய்ப்பும் உள்ளது. அந்த மாற்றங்கள் அவர்களை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அவர்கள் தங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் என்றும் கூறப்பட்டும் வருகிறது. குறிப்பாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று பழமொழி ஜோதிடத்தில் மிகவும் பிரபலம். இந்த வருடத்தில் நடைபெறும் முக்கியமான பயிற்சியாகவும் இது உள்ளது. இந்த சனி பயிற்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கன்னி ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். மேலும் கன்னி ராசியினருக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி 7ஆம் இடத்திற்கு செல்கிறது. இந்த சனி கண்டக சனியாகவும் வேற்றுமொழி மனிதர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்திலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். கண்டக சனியிலும் திருமண யோகம், பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேரும் யோகம் உண்டாகும். விவாகரத்துக்கள் கிடைக்கும். நல்ல வரன்கள், உறவுகள் கிடைக்கும். கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டாகும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். லாட்டரி போன்ற திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் இருப்பவர்கள் செய்யும் தவறால் தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள் சிக்கும் சூழல் உள்ளதால் கவனம் தேவை. உங்கள் மனது சொல்வதை கேட்பது, செயல்படுத்துவது நல்லது. பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவது, மிரட்டுவது போன்ற சூழல் ஏற்படும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்தில் செல்பவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண உணவு சாப்பிடுவது கூட பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாகவும் இருக்க வேண்டும். தண்ணீர் குடிக்கும் இடத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. கடல் கடந்த பயணம் மேற்கொள்ளும் போது, சுற்றுலா செல்லும் போதும் சாப்பிடும் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும். உணவு முறையில் அதீத கவனம் தேவை. கோவில் திருப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொடர்ச்சியாக இருந்து வந்த கஷ்டங்கள், மனப்பாரங்கள் அனைத்தும் நீங்க தெய்வ வழிபாடுகள் மிகவும் முக்கியம். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. மேல்மலையனூர் அங்காளம்மன் வழிபாடு செய்வது மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் இஷ்ட தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் பாடல்களை கேட்பது, சொல்வது அற்புதமான முன்னேற்றத்தை தரும். துர்க்கை கவசத்தை படிப்பதும் நல்லது. ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் இந்த யோகம் உருவாகிறது. இது திருமணம் மற்றும் கூட்டு தொடர்புகளை குறிக்கும். தொழிலில் லாபம், கணவன் மனைவி இடையான மனக்கசப்பு நீங்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு, கூட்டு தொழிலில் வெற்றி, குடும்பம் மற்றும் உறவு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7வது வீட்டிற்குள் செல்வதால் உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நேர்முறையான மற்றும் எதிர்மறையான பலன்கள் இரண்டையும் அனுபவிக்கலாம். தொழில்முறை அங்கீகாரம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமரசம் மற்றும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதேபோல் கன்னி ராசிக்கு இது கண்டக சனி காலம் என்றாலும் உங்கள் ராசிநாதன் புதனும் சனியும் நண்பர்கள் என்பதால் கெடு பலன்கள் ஓரளவுக்கு குறையும். 7ஆம் இடத்தில் சனி அமர்வது உங்கள் உறவுகள் மற்றும் கூட்டணிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். திருமணம் மற்றும் உறவுகள், திருமண முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டு பின் சுபமாக முடியும். கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதும் அவசியம். தொழில், வியாபாரம்,
கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உள்ளது. புதிய முதலீடுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் நல்லது. வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஓரளவே கிடைக்கும். உங்கள் வேலையை நீங்களே கவனிப்பதும் சிறப்பு. சமூகம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஆனால் புகழுடன் சேர்ந்த சிறு விமர்சனங்களும் வரலாம். கவனிக்க வேண்டியவை: கண்டக சனி காலத்தில் கீழ்கண்டவற்றில் விழிப்புணர்வு தேவை. ஆரோக்கியம்: வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும். உங்களுக்கும் சிறு சிறு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். வாக்குவாதம்: சொல்லுக்கு சொல் பேசுவதை தவிர்க்கவும். அமைதி காப்பது பல சங்கடங்களிலிருந்து உங்களை காக்கும். ஆவணங்கள்: எந்த ஒரு ஒப்பந்தத்திலிருந்தும் கையெழுத்து முன் ஆவணங்களை முழுமையாக படிக்கவும். எளிய பரிகாரங்கள்: சனி பகவானின் அருளை பெறவும், கண்டக சனியின் தாக்கத்தை குறைக்கவும். பெருமாள் வழிபாடு: சனிக்கிழமைகளில் திருப்பதி வெங்கடாஜலபதியை மனதார நினைத்து வழிபாடு செல்வது, விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்பது சிறந்தது. காகத்திற்கு உணவு: தினமும் காலையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது சனியின் பிடியிலிருந்து காக்கும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது அல்லது முதியோர்களுக்கு வஸ்திரத்தானம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். நிதானமும் பொறுமையும் இருந்தால் இந்த கண்டகசனி காலத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக கடக்கலாம். ஏனென்றால் கன்னி ராசியினருக்கு புதன் பகவான் 6ஆம் இடத்தில் விரையாய அதிபதியுடன் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளது. 6 என்பது எதிர்ப்பு, பகை, நோய், எதிர்மறையான விஷயங்களுக்குள் செல்லாமல் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. கோபம், ஆக்ரோஷம் ஏற்படும். இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. வேலை இல்லாத கன்னி ராசியினருக்கு இந்த மாதம் வேலை அமையும். லக்னாதிபதி 6இல் அமைந்துள்ளதால் சொந்த ஊரில் இருந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். பிறந்த ஊரை விட்டு வெளியில் சென்று பிழைக்கும் யோகம் உண்டாகும். அந்த இடத்தில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். எதிர்ப்பு, பகைக்குள் செல்லாமல் இருப்பதும் நல்லது. பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. பணவரவும் உண்டாகும். சுக்கிரன் வலிமையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பணம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைவதால் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் காலகட்டமாக இருக்கும். சிறிய சிறிய சண்டைகளால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. பொருளாதாரம் பேச்சு நன்றாக இருக்கும். பேச்சினால் பிழைக்கும் தொழில்களில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். 3ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறது. இந்த அமைப்பு கன்னிராசிக்கு இலக்கை அடையும் அமைப்பை ஏற்படுத்தும். கட்டடம், நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். குரு பகவான் சுகத்தை தரக்கூடியவர். 10ஆம் இடத்தில் அமரும் குரு வக்கர நிவர்த்தி அடைந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் தாய் சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். தாயின் சொத்துக்கள் கிடைக்கும். இடம், நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். விற்காத நிலம் விற்பதற்கான யோகங்கள் உண்டாகும். வீட்டுக்காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலமடையக்கூடிய மாதம் என்பதால் வீட்டை புனரமைப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் சுப காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இருசக்கர வாகனம், கார் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும். காதல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். காதல் திருமணம் உண்டாகும். காதல் மலரும். கணவன் மனைவி உறவுக்குள் அன்பு, பாசம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் துணை விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள், பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். தொலைதூர பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். மனதளவில் இனம் புரியாத ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். துணை சொல்வதை கேட்டுக்கொள்வது முக்கியமான அமைப்பாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வண்டி வாகனங்களில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வதும் நல்லது. பெரிய பணவரவு உண்டாகும். மனைவி, கணவன் மூலமாக பணவரவுகள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். எந்த விஷயத்தையும் எளிமையாக நடத்தி முடிக்கும் காலகட்டம். பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். சுக்கிரனின் பார்வை இருப்பதால் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளும் நேரம். உடம்பில் உங்கள் அழகில் அக்கறை செலுத்துவீர்கள். ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அலர்ஜி, கால், பாதம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் முக்கியம். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 85% நன்றாகவே இருக்கும். அதாவது கன்னி ராசியினருக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் சந்திர கிரகணம் நடைபெற்றது. அன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் ஆகிய கிரகங்களும், ராசிக்கு 7வது ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்தில் குரு,
12ஆம் இடத்தில் சந்திரன் கேது ஆகிய கிரகங்கள் இருந்தன. பல கன்னி ராசியினருக்கு வெளிநாட்டு சென்றக்கூடிய படிக்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும். கன்னிராசி மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் புதன் ராகு அமைய உள்ளதால் கம்யூனிகேஷன் தொடர்பான படிப்புகள் பெரிய வெற்றிகளை தரும். இந்த காலகட்டத்தில் தந்தையுடன் சிலருக்கு பகைகள் ஏற்படும். சிலருக்கு அரசு துறையில் வேலைகள் கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது. சக ஊழியர்களுடன் கருத்து மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியின் அமைப்பானது கன்னிராசிக்கு திருமண யோகமானது அமைப்பு உள்ளது. பலருக்கு கலப்பு திருமணம் அமையக்கூடிய யோகங்கள் உள்ளது. வயது வித்தியாசம் அதிகளவில் இருக்கும். கன்னிராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இருப்பதால் உடல்நலனில் பிரச்சனை இருந்து கொண்டே இருப்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. 5 கூடிய சனி 7ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். பலருக்கு காதல் விஷயங்களில் சில கசப்பு உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு காதலில் வெற்றியும் ஏற்படும். காதலில் பல வகையான சோதனைகள் இருந்திருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த கிரகணத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் அமைவதால் பலர் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கக்கூடியதற்கான யோகங்கள் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிலருக்கு கடன் சுமை கூடக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உணவு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகண நேரத்தில் நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கு நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வது அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நாகநாதரே போற்றி என்ற மந்திரத்தை சொல்வது சகலவித நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் கஜகேசரி ராஜயோகம் கன்னி ராசிக்காரர்களின் தொழில் திறனை அதிகரிக்கும். பணியிடத்தில் மரியாதைகள் கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும். நிதி நிலைமையும் மேம்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் கனவு நனவாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். கடனை அடைப்பதற்கும் திரும்ப கடன் வாங்காமல் இருப்பதற்குமான அமைப்புகள் ஏற்படும். அப்படியே கடன் வந்தாலும் பெரிய கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனை நல்லபடியாக பயன்படுத்தினால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாக படாத பாடுபட்டிருப்பீர்கள். அவமானம் அசிங்கத்தை சில பட்டிருக்கும் சூழல் இருந்திருக்கும். யாரிடமும் பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல ஒரு தொடர்புகள் உருவாகும். நல்லபடியாக இந்த தொடர்புகளை பயன்படுத்தி அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வளர்ச்சிகள் அற்புதமாகவே இருக்கும். கன்னிராசியினர் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கும் அமைப்புகள் இல்லை. பணத்தை பத்திரப்படுத்துவது திறனை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துவதும் நல்லது. உதாரணமாக ட்ரேடிங் உங்களுக்கு நன்றாக வரும். இருந்தாலும் அதில் அகலகால் வைக்காமல் இருப்பதும் நல்லது. குரு பகவான் எல்லா வளர்ச்சிகளையும் நிதானமாக கொடுக்கக்கூடியவர் என்பதால் படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்படும். உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு பிறகுதான் நல்ல காலகட்டமாக இருக்கும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மற்றவர்களிடம் எப்படி பேசுவது என்று பார்த்து பேசுவீர்கள். குருவை பொறுத்தவரை பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதை விட சவால்களை எதிர்நோக்குவது நல்லது. அப்படி செய்தாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துவிடும். இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் என்பதால் அந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் திருமண யோகம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் மீது நீங்கள் அக்கறை செலுத்த தொடங்குவதும் நல்லது. வம்பு வழக்குகளால் பெரிய தண்டனைகளிலிருந்து தப்பித்து சிறிய தண்டனைகளை பெறுவீர்கள். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். படப்பிடிப்புகள் அதிகரிக்கும் என்பதால் கவனம் தேவை. கன்னிராசிக்கு வீடு இடம் வாங்குவதற்கான பிளானிங் போடலாம். கடன் எதுவும் வாங்காமல் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று செயல்படுவது நல்லது. எந்த விஷயங்களிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பண விஷயத்தில் தெளிவாக பேசிக்கொள்வதும் நல்லது. கடனை திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் வாயை திறந்து அதிகுடித்த விளக்கங்களை சொல்லிவிடுவதும் நல்லது. குவாஹாத்தியில் உள்ள குரு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கன்னி ராசிக்காரர்களின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று திட்டமிடும் திறன். அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதற்கு முன் பல விஷயங்களை சிந்தித்து எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். வாழ்க்கையில் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் அதன் பலன்களையும் பாதிப்புகளையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே செயல்படுவார்கள். இந்த சிந்தனை முறை அவர்களை தவறான பாதையில் செல்லாமல் காக்கும். அதனால் பல நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் நீண்ட காலத்தில் நல்ல பலனை தரும். மற்றவர்கள் செய்யும் சிறிய தவறுகளையும் கவனித்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் குணம் இவர்களிடம் இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் அதிகமாக பேசும் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் செயல்கள் மற்றும் சிந்தனைகள் காரணமாக மற்றவர்கள் அவர்களை இயல்பாகவே மதிப்பார்கள். ஒரு குழுவில் அவர்கள் இருந்தால் அந்த குழு ஒழுங்காக செயல்பட உதவுவார்கள். அவர்கள் தேவையான இடத்தில் மட்டும் பேசுவார்கள். ஆனால் பேசும்போது அது பயனுள்ள ஆலோசனையாக இருக்கும். இதனால் பலர் அவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுப்பார்கள்.
கன்னிராசிக்காரர்களுக்கு அறிவு மீது ஒரு தனியான ஈர்ப்பு இருக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் எப்போதும் இருக்கும். புத்தகங்கள் படிப்பது, அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வது, மற்றவர்களின் வாழ்க்கையை கவனித்து அதிலிருந்து பாடம் எடுப்பது போன்ற பழக்கங்கள் இவர்களிடம் இருக்கும். இந்த அறிவு தேடும் மனம் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் எதையும் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை ஆராய்ந்து அதன் உண்மை நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். சில சமயங்களில் இந்த குணம் காரணமாக அவர்கள் மற்றவர்களின் தவறுகளை எளிதாக கவனித்து விடுவார்கள். அதனால் சிலர் அவர்களை மிகவும் நேர்மையான விமர்சகராக நினைப்பார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் பிறரை குறை கூறுவது அல்ல, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு இலக்கு வைத்து கொண்டால் கன்னிராசிக்காரர்கள் அதை அடைய மிகவும் உறுதியுடன் எப்போதுமே முயற்சி செய்வார்கள். அவர்கள் பாதியில் விட்டுவிடும் குணம் கொண்டவர்கள் அல்ல. வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் அவர்கள் அதை கடந்து செல்ல முயற்சி செய்வார்கள். இந்த மன உறுதி காரணமாக பலர் முடியாதது என்று நினைக்கும் விஷயங்களை அவர்கள் சாதித்து காட்டுவார்கள். கன்னிராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனியாக இருக்க விரும்புவார்கள். அது அவர்களுக்கு மன அமைதிகளையும் சிந்திக்க நேரத்தையும் தரும். இந்த தனிமை அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க உதவும். சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் அமைதியானவர்கள் என்று நினைத்தாலும் உண்மையில் அது அவர்களின் சிந்தனை உலகத்தின் ஒரு பகுதி மட்டுமே. கன்னிராசிக்காரர்களில் வெளியில் மிகவும் நடைமுறை மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் கலை மற்றும் அழகை ரசிக்கும் மனம் இருக்கும். இசை, எழுத்து, ஓவியம், இயற்கை போன்றவற்றில் அவர்கள் அமைதியான மகிழ்ச்சியை காண்பார்கள். இந்த குணம் அவர்களுக்கு மன அமைதிகளை தரும். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.